அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற குடும்பஸ்தன் படத்தோட விமர்சனம். குடும்பஸ்தன் ஆமாங்க, நம்மளாம் தான். அதுதான் கதையே. நம்ம ஒரு நாளும் அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, அக்கா, இன்னும் நம்ம மனைவி, இவங்கள்ட்ட நம்ம குடும்பத்துக்காக ஓடி ஓடி உழைச்சிட்டு இருப்போம். ஆனா ஒரு கட்டத்துல நமக்கான அங்கீகாரம், அதுவும் ஒரு சில மாதங்கள் வேலை வெட்டி இல்லாம இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், வீட்டுல நடக்கிற கலாட்டா இருக்கு பாருங்க, வேணும்னு பண்ண மாட்டாங்க யாரும், நம்மளை புரிஞ்சிக்காம பண்றது. இத்தனை நாள் அந்த மனுஷன் எதுக்காக தானே உழைச்சாருங்கிற எண்ணம் இல்லாம, அதுவும் பணம் இல்லைன்னா மனுஷனை பேயா பாக்குற குடும்ப பணப்பைகள், அப்படி கூட சொல்லலாம் அந்த படத்தோட கதையை. ஆமா, நான் இது கொச்சைப்படுத்திலாம் சொல்லல, உண்மையாவே எல்லா குடும்பத்திலயும் நடக்கிற கதையை ரொம்ப அழகா கொங்கு பேக்ரவுண்ட்ல, அதாவது கோயம்புத்தூர் பேக்ரவுண்ட்ல, கோயம்புத்தூர் பாஷையில ரொம்ப அழகா கொடுத்துருக்குறாங்க இந்த படத்தை. குடும்பஸ்தன் இந்த படத்தை நக்லைட்ஸ் டீம் அவங்க தான் முன்னின்று பண்ணியிருக்காங்க. அதுலேயும் மெயினாக பிரசன்னா பாலச்சந்தர், அவர் ஏற்கனவே பல படங்களில் பிரமாதமாக நடிப்பார். இந்த படத்தில் நடிப்பு கம்மி பண்ணிக்கிட்டு இந்த படத்துக்கு கதை, திரைக்கதை, வசனம் அவரே எழுதியிருக்கிறாரு. கதை திரைக்கதையில் இயக்குனர் அவரோட இணைந்து பணியாற்றிருக்கிறார். உண்மை வேற லெவல் படங்க குடும்பஸ்தன். என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மணிகண்டன், ஜெய் பீம், இன்னும் லவ்வர், இந்த படங்கள்லாம் நடித்த மணிகண்டன் இந்த படத்தில் என்ன பண்ணுறாரு, ஒரு குடும்பத்துக்கு தலைவர். அவரோட அப்பா நம்ம ஆர் சுந்தரராஜன், அம்மா ஒரு மலையாளத்து நடிகை. படம் முழுக்க அவங்க சாமி ஆடிட்டு இருக்காங்க. எல்லாம் குடும்பத்துக்காக போடுற வேஷம் தான். கோயம்புத்தூர் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் வீடு. அந்த வீட்டில் பழைய காலத்து வீடு, பரம்பரையாக இருந்துட்டு வர வீடு, கொஞ்சம் கொஞ்சமாக சிதிலம் அடையுது. அப்பா டே இந்த மாதம் சம்பளம் வாங்கியாவது இந்த வீடை கொஞ்சம் புனரமைச்சிடுறா அப்படிங்கிற ரேஞ்சில் பேசுகிறாரு கோயம்புத்தூர் பாஷையில். அம்மா ஆன்மீக டூர் போகணும், 50,000 கூட நார்த் இந்தியா போகணும்னு ஏரியாவில் அந்த அளவுக்கு யாருமே ஐடியா இல்லை. ஆனால் இவங்க எல்லாரையும் கிளப்பி விட்டு இவங்களும் கிளம்ப ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அப்பப்போ ஓம் சக்தி கோயிலுக்கு மாலை போட்டுக்கிற ஒரு அம்மா, பக்தி மார்க்கமான அம்மா. இன்னொரு பக்கம் மனைவி, காதலித்து கல்யாணம் பண்ணிக்கிட்ட மனைவி, அவங்க 5-6 மாசம் புள்ளதச்சியா இருக்கிறாங்க. அவங்களுக்கு வேண்டிய செலவினங்கள். இது இல்லாம ஆடம்பர வாழ்க்கைக்கு நம்ம பாட்டல் ராதா குரு சோமசுந்தரத்தோட தனியா ஒரு பங்களாவில் வாழ்ற இவங்க வீட்டுல இருந்து கட்டி கொடுக்கப்பட்ட அக்கா. அந்த அம்மா அப்பப்போ விருந்து வைபவம்னு இவருக்கு செலவு வச்சுட்டு போறாங்க. ஆனா வர்ற மச்சான் இவர் அப்படி நக்கல் அடிக்கிறாரு, இவர் அவரை பழிவாங்க துடிக்கிறாரு. இது எல்லாம் எப்படி நடந்துச்சு, என்ன நடந்துச்சு, இறுதியில என்னாச்சு அப்படிங்கிறதாங்க. இடையில இதுல இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கிறப்பவே இவருக்கு வேலை போயிடுது. ஒரு 2 மாசம் வேலை இல்லைங்கிறது வீட்டுல மறைச்சிட்டு பாக்குறவன்ட்டெல்லாம் கிடைக்கிறவன்ட்டெல்லாம் கடன் வாங்குறாரு. அதுலயும் ஆன்லைன்ல கடன் வாங்கி அப்படி மாட்டிக்கிறாரு. ஆன்லைன்ல கடன் வாங்கலாம் தெரியுமில்ல, 5 நிமிஷத்துல உங்களுக்கு கடன் கொடுத்துருவாங்க, 10,000மோ 20,000மோ. ஆனா நீங்க அதுக்கு 50,000 1 லட்சம் கட்டினாலும் உங்களை விட மாட்டாங்க. இது ஃபைன், அதுக்கு அது வட்டின்ட்டு. ஸோ இப்படி ஒரு பஞ்சாயத்துல மாட்டிக்கிறாருங்க நம்ம மணிகண்டன். இதுல இருந்தெல்லாம் மீண்டாரா, மச்சான பழி வாங்கினாரா? அதாவது இது எல்லாத்துக்கும் காரணம் இவருடைய யாருக்கும் வளைந்து கொடுக்காத தன்மை, நேர்மை. இதுதான். பாலாஜி சக்திவேல் தான் அவருக்கு பாஸ். ஒரு சேட்டுக்கிட்ட அவர் ஆர்டர் எடுத்துட்டு இவங்க மூலயமா வேலை பண்ணுவாரு. இவங்க நண்பன் ஒருத்தன் அவங்க கொடுத்த டிசைன் பண்ணி கொடுத்த காமெடி குல்லாவை போட்டுக்காதனால, காமெடி காஸ்டியூமை போட்டுக்காதனால இவரு மாட்டிப்பாரு அந்த வியாபாரம் பண்ண அந்த பொருளை விளம்பரப்படுத்துறப்போ. ஸோ நண்பனை அந்த சேட்டை அரைஞ்சிடுவான், இவரு சேட்டை அரைஞ்சிடுவாரு. இந்த பஞ்சாயத்து பாலாஜி சக்திவேல்கிட்ட வரும். யார் அரையிற, ஏன் வேலை போகுது, திருப்பி என்ன ஆச்சு, திருப்பி பாலாஜி சக்திவேல்கிட்டே வேலைக்கு போனாரா, வேற என்ன ஆச்சு அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொல்லி, குடும்பத்தை கலந்து பண்ணாரா, பிரசவ வலி எடுத்த பொண்டாட்டிய சரியான ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாரா. ஒரு பக்கம் ஒய்ஃபுக்கு பிரசவ வலி, இன்னொரு பக்கம் இவங்க மச்சானும் அப்பெல்லாம் அவரு வளைந்து கொடுத்தே வாழ்க்கையில முன்னேறினவர். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வளைந்து கொடுத்து முன்னேறது சரியா, நேர்மையா இருந்து வளைந்து கொடுக்காம முன்னேறது சரியாங்கிறத முடிச்சிருக்கிற இடத்துலயும், மற்ற படம் மாதிரி ஹீரோனா ஜெயிச்சே காட்டணும்னு இல்லாம, இதுதாண்டா வாழ்க்கை, இப்படிதான் வாழ்க்கை இருக்கும், மேடும் பள்ளமுமா லாபமும் நஷ்டமுமா வாழ்ந்து பாருங்கடான்னு சொல்ற இடத்துல டைரக்டரும் இந்த படத்தோட கதாசிரியரும் இந்த ஒட்டுமொத்த டீமும் ஜெயிச்சிருதுங்க. அதுதாங்க குடும்பஸ்தன். படத்துல நிறைய போற போக்கில் அடிக்கிற ஜோக்கு, அதை விடலாம் ஒரு மேட்ரு. மற்றவெல்லாம் என் சாதியை தூக்கி நிறுத்தின, என் சாதி ஒஸ்தி, உன் சாதி ஒஸ்தி, எங்களை நீங்க அடிமைப்பட்டு வச்சிருந்தீங்க, நீங்க ஆண்ட பரம்பரையா அப்படின்லாம் கேட்கிற இயக்குநர்களுக்கு மத்தியில் இந்த டைரக்டர் போற போக்குல ஒரே ஒரு அடிங்க. இந்த குடும்பத்துக்கு வாக்கப்பட்டு அவர் காதலிச்சு கொண்டு வந்தார்ல பொண்ணு, அது ஒரு டயலாக்ல சொல்லுவாங்க,
என்னை எஸ்சின்னு ஒதுக்கி வச்சுட்டு இருந்தீங்களா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கும். நாங்கம்மா ஒதுக்கி வச்சோம், உங்க கையில தான் சோறு சாப்பிட்டேனே அப்படின்னு அந்த மாமியாருக்காரம்மா சொல்லும். அதுக்கு அந்த பொண்ணு சொல்லும், நான் சோறை தானே சமைச்சு போட்டேன். அந்த இடத்துல அந்த ஜாதி ஒற்றுமையை கொண்டு வந்த இடத்துல நமக்கே பிடிச்சிருந்ததுன்னா நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். உண்மையாகவே ஒரு அருமையான படம். இந்த மாதிரி ஜாதியை கொண்டாடுற ஜாதியை வந்து வேற இருக்க நினைக்கிற படங்களை நாம கொண்டாடணும். அதே மாதிரி இந்த படத்தை ராஜேஸ்வர் காளிசாமி தான் இயக்கி இருக்கிறாரு. எழுதினது அவரும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரசன்னா பாலச்சந்தர் நக்லைட்ஸ் டீம் தான். இந்த ராஜேஸ்வர் காளிசாமி அப்படிதான். நக்லைட்ஸ்னு ஒரு யூடியூப் கோயம்புத்தூர் பகுதியிலேருந்து இந்தியா முழுக்க பிரபலம் இல்லைங்களா, அந்த குரூப் சேர்ந்தவங்க தான். சுஜித் சுப்பிரமணியத்தோட ஒளிப்பதிவு, கண்ணன் பாலுவோட படத்தொகுப்பு, இசையமைப்பாளர் வைசாக்கோட இசை, அப்புறம் துணை திரைக்கதை இந்த படத்துல என் கிருஷ்ணகாந்த், இவங்க எல்லாரோட ஒட்டுமொத்த உழைப்புல இந்த படம் கெத்தான குடும்பஸ்தானா மிளருது. அது மாதிரி இந்த படத்துல வந்து அந்தோனி பிஜே ரூபன் அவர் வந்து சவுண்டும் இந்த படத்துல இந்த கோயம்புத்தூர் பாஷை அந்த சவுண்ட்லாம் அப்படி பண்ணியிருக்காங்க. தினேஷ் சுப்ராயனோட ஃபைட்டும் பிரமாதமா இருக்குது. மீராவோட ஆடை வடிவமைப்பு, அதாவது காஸ்டியூம் டிசைன், கலை இயக்குனர் எல்லாருமே சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க. நவீன்கிற கேரக்டர்ல மணிகண்டன் வாழ்ந்திருக்கிறாரு. அவருடைய மனைவியா சான்வி மேகனா அவங்க வெண்ணிலாங்கிற கேரக்டர்ல அதே மாதிரியே வாழ்ந்திருக்கிறாங்க. பழனிசாமி அவர் தான் வந்து ஆர் சுந்தரராஜன் அப்பா கேரக்டர் யதார்த்தம். அதே மாதிரி கானகம் சுப்புலட்சுமி அந்த அம்மாவும் கொன்னு கொலை எடுத்துடுறாங்க. ஆர் சுந்தரராஜனோட ஒய்ஃபா, நம்ம மணிகண்டனோட அம்மாவா. அதே மாதிரி நிவேதா ராஜப்பன் அனிதாங்கிற கேரக்டர். இதுல ஒரு ஹைலைட் என்னன்னா, ஒரு யூடியூபரை கூப்பிட்டு இவர் ஒரு கடை வைப்பாரு. இந்த பிசினஸ் விட்டு வெளில வந்தோன்னே ஒரு டீ கடை, பேக்கரி கடை. அதுக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தன் மலையாளி ஒருத்தன் வந்து பேக்கரி கடை திறப்பான். அதை திறந்து வைக்கிறதுக்கு செலிபிரிட்டியா வந்து சேருவாங்க இவங்க அக்கா பொண்ணு, ஒரு சின்ன பொண்ணு. அது மாசம் 1 லட்சம் சம்பாதிக்குங்க. அந்த கேரக்டர்ல நடிச்சிருக்கிற சான்வி காஸ்டி அவங்க பேரும் ஒரிஜினல் பேரு அனிதா. அது மாதிரி ராஜேந்திரனா வர்ற குரு சோமசுந்தரம், ராஜேந்திரனோட மனைவியா அந்த பொண்ணோட அம்மாவா வர்ற நிவேதா ராஜப்பன் அனிதாங்கிற கேரக்டர்ல அவங்க பேரும் ஒரிஜினல் பேரு அனிதா. முத்தமிழ், பிரசன்னா பாலச்சந்திரன் வர்றாரு. ஆனா அந்த கேரக்டர் அவ்வளவா ஓட்டல. அந்த குடிகார கேரக்டர் தேவையில்லாம அலம்பு பண்ற மாதிரி தெரியுது. என்ன கேட்டா அவர் வந்து குரு சோமசுந்தரம் கேரக்டரே பிரசன்னா பாலச்சந்தர் எடுத்து பண்ணியிருந்தா இன்னும் பிரமாதமா இருந்திருக்கும். குரு சோமசுந்தரம் எக்ஸ்ட்ரா நிறைய பண்ணிருக்காரு நம்மளோட சஜெக்ஷன். அது மாதிரி ஜென்சன் திவாகர் நம்ம இந்த படத்துல நடிச்சாருங்களா லப்பர் பந்துல அவரு. அது மாதிரி அனிருத், பாலாஜி சக்திவேல், அதான் நம்ம காதல் டைரக்டர் பாலாஜி சக்திவேல், அபிலாஷ், TSR சீனிவாசன், காயத்ரி, வர்கீஸ், இப்படி எல்லோருமே பிரமாதமா பண்ணியிருக்கிறாங்க. மணிகண்டனுக்கு குட் நைட் லவ்வர், ஜெய்பீம்க்கு அப்புறம் இதுவும் ஒரு வெற்றி படம். குரு சோமசுந்தரத்துக்கும் இந்த வாரம் வந்திருக்கிற பாட்டல் ராதா ஏற்கனவே அந்த அவருடைய முத்திரை படங்களோட அவருக்கும் ஒரு வெற்றி படம் அப்படின்னு சொல்லி குடும்பஸ்தர்கள் எல்லாம் பார்க்கலாம் கொண்டாடலாம்னு சொல்லி குடும்பத்தோட பார்க்கலாம் கொண்டாடலாம்னு சொல்லி விடைபெறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.